வைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது தென்னிந்திய நடிகர் சங்கம் அதுக்குள்ள பெண்கள் பாதுகாப்பு கமிட்டி அப்படின்னு புதுசா உருவாக்கி ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டிருக்காங்க. அதாவது தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பெண்கள் பாதுகாப்பு கமிட்டி அந்த உறுப்பினராக இருக்கக்கூடிய மெம்பர்ஸே போட்டிருக்கிறாங்க. குஷ்பு, ரோகிணி, மற்றபடி சுஹாசினி, முக்கிய நடிகைகள். பட் ஒரு தீர்மானங்கள், ஒரு 6-7 தீர்மானங்கள் மேல போட்டிருக்கிறாங்க. அதாவது யார் பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டனி ஈடுபட்டு அவர்கள் நிரூபிக்கப்பட்டால் 5 வருஷத்துக்கு சினிமா துறையில் அவர்கள் பணியாற்ற முடியாது சொல்லி போட்டு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு போட்டு இவர் சொல்லியிருக்கிறாங்க. புக் பண்ண மாட்டாங்க ஒரு 5 வருஷம். நிரூபிக்கப்பட்டால் அப்புறம் சட்ட ரீதியாக போராடுவதற்கு நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம். சங்கத்தின் தென்னிந்திய சங்கத்தின் சார்பாக சட்ட ரீதியாக போராடுவதற்கு ஆதரவு தெரிவிப்போம். அப்புறம் எல்லாம் இன்னொரு விஷயம், முதல்ல நாங்கள் அந்த நடவடிக்கை எடுக்க மாட்டோம், எச்சரிக்கை கொடுப்போம். அப்புறம் பிறகு நடவடிக்கை எடுப்போம். அந்த எச்சரிக்கை மீறக்கூடிய சமயத்துல நடவடிக்கை எடுப்போம். அதே நேரத்தில் ஆல்ரெடி ஃபோன் காலில் கூட புகார் கொடுக்கலாம். இப்ப பிளஸ் இமெயில்ல வசதி நாங்க செஞ்சு கொடுத்துருக்குறோம். அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட யாரா இருந்தாலும் சரி, மீடியாலயா எந்த டிவிலையோ மற்ற எதிரையும் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனையும் இன்னைக்கு அந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய பெண்கள் பாதுகாப்பு கமிட்டியில போட்டிருக்கிறாங்க தீர்மானமா. அதாவது யாருமே பாதிக்கப்பட்ட நடிகையாகட்டும் நடிகர்களாகட்டும், குறிப்பா நடிகைகள் தான் அங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா கேரளா நடிகர்களும் சான்ஸ் தேடி ஒரு ஆணும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதனால ஆண்கள் இந்த வகையில வாய் திறக்க மாட்டாங்க. ஒரு ஆண் திறந்திருக்கார் கேரளாவில். இங்க தமிழகத்தை எத்தனை ஆண் பிற்காலத்தை வாயை திறக்க போறார் அப்படிங்கிறது தெரியல. அங்கங்கே நடிகைகள் பேசி கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில், அவ்வளவுதான். மற்றபடி ஒன்றும் பெருசா பேசக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இல்லை. அந்த கமிட்டி சம்பந்தப்பட்ட வகையில தீர்மானம் போட்டிருக்காங்க. யார் பாதிக்கப்பட்டீங்கன்னா யாருமே மீடியாஸ்ல பேட்டிலாம் கொடுக்க கூடாது. அதே நேரத்தில் யூடியூப்ல இன்னைக்கு ஏகப்பட்ட அவதூறா போயிட்டு இருக்கு. ஆமா, சில நடிகைகள் பேட்டி கொடுத்துருப்பாங்களே, அது சம்பந்தமா சில காரசாரமான விவாதங்கள் பண்ணியிருப்பாங்க. அது சம்பந்தமா அந்த நடிகை மேல பாதிப்பு ஏற்படுச்சுன்னா எங்கிட்ட புகார் கொடுங்க. சைபர் கிரைமுக்கு நம்ம புகார் பண்ணி அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயம் போட்டிருக்கிறாங்க, தீர்மானங்கள் போட்டிருக்காங்க. இவையெல்லாம் காலத்தில் கட்டாயமாக எந்த அளவுக்கு நிறைவேற்றப்படும் என்பதை நம்ம அந்தந்த நேரத்துல தான் பார்க்க முடியும். பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டல், பாலியல் வன்புணர்வு எடுத்த உடனே யாரும் செய்து விட மாட்டார்கள். ஒரு நடிகையோ சான்ஸ் தேடி போகக்கூடிய சமயத்துல பண்ணுவாங்க. ஒத்துழைத்து கொண்டால் முடிஞ்சு போச்சு. ஒத்துழைக்காத பல நடிகைகள், மற்றபடி சில பேலன்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் பழி வாங்கக்கூடிய நடிகைகள், இதுதான் இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாருன்னு சொல்லி. மற்றபடி பிரபல்யமான நடிகைலாம் கொடுக்கல. நடிகை ராதிகாவே பல விஷயங்களை மறைச்சுதான் பேசுறாரு. நான் பார்த்தேன் ஆனால் சொல்ல விரும்பவில்லை சொல்லிட்டு மறைச்சுதான் பேசுறாரு. குஷ்பு கூட அதான் பேசியிருக்கிறாங்க, பேட்டி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சினிமாவில் மட்டும் கிடையாதுங்க, எல்லா துறையில இருக்கு. ஐடியில இருக்கு, அரசாங்க துறையில் இருக்கு, மற்றபடி அரசியல்ல இருக்கு, மற்றபடி மருத்துவத்துறையில் இருக்கு. அது ஏங்க சினிமா மட்டும் வந்துச்சுன்னா அதை போட்டு ஆட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வல்கராவே பேசிக்கிறேன். நல்ல இதான், முயலுக்கு 3 கால் அப்படிங்கிற மாதிரி அதவே ஏன் பேசிட்டு இருக்கிறீங்க? எல்லா துறையில இருக்கு. விசாகா கமிட்டி போல எல்லா துறையிலையும் இந்த மாதிரி ஒரு கமிட்டி அமைக்கணும். ஏன்னா இதெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க விசாகா கமிட்டியில புகார் கொடுங்க. மற்றபடி மகளிர் ஆணையத்திலையும் அங்க மத்தியத்துல கொடுக்குற அவசியம் கிடையாது. மாநில மகளிர் ஆணையம் இருக்கு, அதுலயும் கொடுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு உதவி செய்யப்படும் உதவி செய்யணும். ஆனா இதுவரைக்கும் யாருமே புகார் கொடுக்கலையே. உங்களை யார் தடுப்பது? நீங்கள் புகார் கொடுக்காததின் காரணம் என்று இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு நடிகை புஷ்பம். ஆமா, நான் முதல்ல சொன்ன மாதிரிதான், யாரும் அந்த அளவுக்கு தரக்கூடிய அளவுக்கு இல்லை. தரக்கூடிய அளவுக்கு இல்லைன்னா இது
மானபங்கமான பிரச்சனை என்பது இல்லாம அதற்கு தகுந்த மாதிரி அவர்கள் ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஈக்குவலா போயிடும். பல நடிகைகள் அப்படித்தான் வந்து இன்னைக்கு சான்ஸ் தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஹேமா கமிட்டி மூலம் பட்டபத்திரமா தெரிஞ்சு போச்சு. மூத்த நடிகைகளாகட்டும், புதிதாக நடித்துக் கொண்டிருக்கிற நடிகைகளாகட்டும், இனி வரும் காலத்தில் வரப்போகிற நடிகை யாராக இருந்தாலும் அவ்வளவுதான் அட்ஜஸ்ட்மெண்ட், படுக்கை இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆகி போச்சு. ஆமா, இன்னும் சொல்ல போனா பெண்கள் வந்து நடிக்க போகாம தங்களுடைய உடல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று குட்டி பத்மினி சொன்ன மாதிரி இது வந்து உடல் வியாபாரம் அப்படின்ட்டார். உடல் பாதுகாக்கப்பட வேணும், நடிக்க யாரும் போகாதீங்க, அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அதன் அடிப்படையில் இன்னைக்கு குஷ்பு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துக்க, வாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, விசாக கமிட்டியில கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, மற்றபடி வந்து மாநில மகளிர் ஆணையத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, நான் எடுத்து பேசுவோம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. யாருமே கொடுக்கல. என்னங்க காரணம்? உங்களை தடுப்பது யாருன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், நவீன் பாலியா அப்படிங்கிற மேல ஒரு எர்ணாகுளத்துல ஒரு பெண் குற்றம் சுமத்துறாங்க. துபாயில வச்சு என்ன 5-6 பேர் கற்பழித்தாங்கன்னு சொல்லி போட்டு, ஸ்ரேயா அப்படிங்கிற ஒரு தோழியின் பேச்சை கேட்டு போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு இன்னைக்கு அவர் மேலே வந்து குற்றம் வந்திருக்கு. அதாவது வந்து அவரே வந்து ஆமா அழகில் கழகி காட்டி மயக்கி ஒரு குறிப்பிட்ட ஒரு கோடீஸ்வரரை ஆமா பணத்தெல்லாம் புடுங்கிட்டு விட்டுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தகவல் போயிட்டு இருக்கு. அது சம்பந்தப்பட்ட போட்டோக்கள் வந்து இன்னைக்கு வைரலா போயிட்டு இருக்கு. பாருங்க, இவர் வந்து அந்த பெண் வந்து நவீன் பாலி மேல குற்றம் சுமத்தினார். அவர் மேல இன்னைக்கு குற்றச்சாட்டு இருக்குது. அவரு அந்த அழகை காட்டிதான் மயங்கி இருக்கிறார். அவர் குறிப்பிட்ட கோடீஸ்வரரை பணத்தை புடுங்கிட்டு விட்டுருக்கிறார். அப்ப இது மட்டும் வந்து இவர் செய்த பாலியல் கொடுமை இல்லவா, பாலியல் வன்கொடுமை அல்லவா? நல்லா புரிஞ்சுக்க. நவீன் பாலி மேல அந்த பொண்ணு அந்த அம்மா குற்றம் சுமத்த, அவர் மேல இன்னொரு குற்றச்சாட்டு வந்துருச்சு. அப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு? என்னை வந்து தேவையில்லாமல் சீண்டுகிறார்கள், என்னை ஆதாரம் இல்லாமல் குற்றம் சுமத்துகிறார்கள் அந்த அம்மா பேட்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்க கொடுக்குற பேட்டி எந்த அளவுக்கு ஆதாரம்? அது சம்பந்தப்பட்டது ஒரு 1.5 மாசத்துக்கு முதல்ல எர்ணாகுளம் இன்ஸ்பெக்டரை வந்து அந்த நவீன் பாலி கூப்பிட்டு பேசியிருக்காரு கேரளா நடிகர்கிட்ட. இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியலைங்க, இது பாக்குறப்ப இது போலி கம்ப்ளைண்ட் மாதிரி தெரியுது, அதை நாங்களே ரிஜெக்ட் பண்ணிட்டு போட்டு அந்த எர்ணாகுளம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரிஜெக்ட் பண்ணிருக்கிறார். இப்ப அவர் வந்து நவீன் பாலி வந்து எதிர்த்து போராடிட்டு கூட பேட்டி கொடுத்துருக்கிறார். இதுதான் இந்த நிலைமை, வேற ஒண்ணு கிடையாது. அதையெல்லாம் விட நம்ம சிம்ரன், ஆமா ஒல்லியான உடம்புக்கு சொந்தக்காரர் அவர் சிம்ரன், மிக பிரபல்யமாக பேசப்பட்ட நடிகை சிம்ரன் வந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அதாவது வந்து 1994 உள்ள ஃபீல்டுக்கு வந்தேன், மற்றபடி வந்து இதுக்கு முன்னாடி நான் பாலியல் சீண்டெல்லாம் அனுபவிச்சிருக்கிறேன், எனக்கு ஒன்றும் புதியதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் போய் சொல்லிட்டாரு. ஆமா, அதே நேரத்துல நான் அந்த மாதிரி சீண்டல் அனுபவித்தேன்னா உடனே 100% உடனே நான் கேள்வி கேட்டுருவேன். அதன் அடிப்படையில் தான் வந்து 2002 என் தங்கச்சி மோனல் வந்து தற்கொலையே செஞ்சாங்க. ஒரு குறிப்பிட்ட நடன இயக்குனர் அந்த தற்கொலைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு திருவாய் மலர்ந்திருக்காங்க. அன்னைக்கு அவர் பேசினார், என் தங்கை நடிகை மோனல் தற்கொலைக்கு இந்த குறிப்பிட்ட நடன இயக்குனர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு சில விஷயமும் நடிகை சிம்ரன் ஓப்பன் டாக்கா பேசியிருக்காங்க. பட் எல்லாம் மறைச்சுதான் பேசியிருக்காங்க. சிம்ரன் கூட மறைச்சுதான் பேசு. எது எப்படிங்க இந்த மாதிரி சம்பவத்தை நம்ம எப்படி உடனே சொல்ல முடியும்? இதெல்லாம் ஆலோசனை பண்ணி மற்றபடி சுற்றி இருக்கக்கூடிய சூழல்லாம் பார்த்து உட்கார்ந்து எதிர்வினையா என்னங்கிறத பார்த்து அப்புறம் தான் நம்ம முடிவு செய்யணும். அப்படிங்கிறப்ப காலம் கடந்துடுமே, போலீஸ் ஒத்துக்க மாட்டாங்க. 10 மணிக்கு நடக்கிற ஒரு விஷயத்த 11 மணிக்கு போனா ஏன் விடலைன்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுடைய டியூட்டியா தான். 10 மணிக்கு நடந்ததை போய் அடுத்த நாளுக்கு ஒரு வாரம் கழிச்சு கொடுத்தீங்கன்னா அப்புறம் எப்படி ஏத்துக்குவாங்க? இந்த மாதிரி எர்ணாகுளம் போலீஸே வந்து இந்த நவீன் பாலி மேல உள்ள குற்றச்சாட்டு அவங்களே தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அப்ப இப்ப அந்த அம்மா மேல பயங்கரமான குற்றச்சாட்டு போயிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட தொழிலதிபரை மயக்கி இருக்காங்க, ஏகப்பட்ட பணத்தை பிடிங்கிருக்காங்க அழகை காட்டி. அப்ப இந்த அம்மா மட்டும் பாலியல் வன்கொடுமை செய்யலையா? ஒரு ஆணை செய்யவில்லையா? பெண்ணை செய்தா பல நடிகைகள் சொல்றாங்க. இப்ப வந்து அந்த அழகிய பெண்ணை வந்து ஒரு ஆணை மயக்கிருக்காங்க, அதுக்கு என்ன குற்றம், அதுக்கு என்ன தண்டனை? புரியுதுங்களா? இந்த மாதிரி பல விதமா போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படை சிம்ரன் ஓப்பன் டாக்கா பேசிக்கிறாங்க. இருந்தாலும் வந்து குறிப்பிட்ட யாரும் அந்த குறிப்பிட்ட தங்கையினுடைய மரணத்து தற்கொலைக்கு காரணமான அந்த நடன இயக்குனர் கூட இங்க பப்ளிக்கா சொல்லணும். ஆமா, அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்துல இந்த கேஸ் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு முடிய போகுது? வாய்ப்பு கிடையாது. சும்மா வாய் வார்த்தையா பேசிட்டு அந்த நேரத்துக்கு பேசிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான்.
குஷ்பு சொல்ற மாதிரி உங்களை தடுப்பது யார்? வாங்க, விசாகா கமிட்டியில கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, மாநில ஆணையர் மகளிர் ஆணையத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. யாருமே கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி தெரியலையே. அப்ப இதுக்கு என்ன காரணம்? அவர்கள் ஒத்துழைக்கின்றார்களா? ஒரு குறிப்பிட்ட நடிகை சொன்னாங்க பாருங்க, நடிகை ராதிகாவை நோக்கி, நீங்க மறைக்கிறீங்கன்னா அப்புறம் நீங்களும் அது உடந்தை தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறாங்க ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. கட்டாயமா இப்படித்தான் நம்ம ஒவ்வொன்றையும் நினைக்கக்கூடிய ஒரு சூழலா இருக்கு. அப்படிங்கிறப்ப இதெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்க வெற்றி அடையணும்? அவனா போலீஸ் எழுதி கொடுத்துடலாம் கம்ப்ளைண்ட், பக்கம் பக்கமா ஸ்கிரீன் பிளே போறத கொடுத்துடலாம். ஓகே, விசாரணை வரக்கூடிய சமயத்து என்னமா ஆதாரம் வச்சுன்னு கேட்பாங்க, முடிஞ்சு போச்சு. 1994 நடந்ததுக்கு இன்னைக்கு 2024 ஆதரவு கொடுக்க முடியுமா? வச்சிருந்தா கொடுக்கலாம், அதை பத்திலாம் ஒண்ணும் கிடையாது. 2000 நடந்ததுக்கு இன்னைக்கு 2024 ஆதரவு கொடுக்க முடியுமா? வச்சிருந்தா கொடுக்கலாம். இல்லாத பட்சத்தை என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் கிடையாது. இந்த கேஸ் எல்லாம் நிக்காதுங்க. ஹேமா கமிட்டியிலே பெயர்களை யாரையும் குறிப்பிடாம சும்மா ஸ்கிரீன் பிளே மாதிரி கொண்டு போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி மலையாள பட உலகில் இப்படி நடக்குது, அப்படி நடக்குது, கையை பிடிச்சி எடுத்துருக்காங்க, காலை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. பல நடிகைகள் குற்றம் சுமத்துறாங்க. நடிகை சரத்குமார் தான் படிச்சு பார்த்துருக்கிறான். நானே 261 பக்கம் கிடைச்சா அது 160 பக்கத்தை படிச்சுட்டான். 281 பக்கம் கிடைச்சதான், அதுல 160 பக்கத்தை படிச்சிருக்காரு. அதுல எந்த ஒரு பேருமே அவருக்கு சிக்கல போல இருக்கு. அவரே சொல்றாரு, ஹேமா கமிட்டி அறிக்கை விட்டுருக்காங்க, அது யாரையுமே பெயரை குறிப்பிடவில்லை அப்படிங்கிறாரு. ஆமா, இல்ல நம்மளாம் படிச்சது கிடையாது ஹேமா கமிட்டி. சரத்குமார் பேசுறத சொல்றத வச்சு நான் சொல்றேன். அவரு இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாரு, எந்த கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஆமா, நான் சாதாரண நடிகன் அல்ல, நான் மிகப்பெரிய ஒரு தலைவர், சாதாரண தலைவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு வில்லத்தனமா பேசக்கூடிய ஒரு சூழல். ரொம்ப ஜோக்கா தான் போயிட்டு இருக்கு இந்த விஷயம், ஹேமா கமிட்டி விஷயம். அதனால வரும் காலங்கள்ல எத்தனை கமிட்டி அமைச்சாலும் சரிங்க, பாதிக்கப்பட்டவன் செய்தவன், பாதிக்கப்பட்டவன் 2 பேர் ஆதாரத்தோடு இருந்தாதான் போலீஸும் ஏத்துக்குவாங்க, நீதிமன்றமும் ஏத்துக்குவாங்க. அப்பதான் தண்டனை கொடுக்க முடியும். ஆமா, இதெல்லாம் ரிஜெக்டட் வகையில தான் இருக்கும்போது. மற்றபடி ஹேமா கமிட்டி இப்ப கொடுக்க போறாங்க உயர் நீதிமன்றத்துல. கேரளா இருந்து அப்ப பிடிச்சு கேட்டு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வேலை முடிஞ்சு அவங்க நவுந்துக்குவாங்க. அப்புறம் கேரளா உயர்நீதிமன்றமாச்சு மக்களாச்சுன்னு போயிட வேண்டியதான். ஆமா, பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.